ஸோ இந்த யூரின் ப்ரெக்னன்சி டெஸ்ட் வந்து எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கும்னா ஒரு 98% வந்து அக்யூரேட்டாக இருக்கும். ஏன்னா இதுலேயும் ஃபால்ஸாக ரிசல்ட் வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. இந்த ஃபால்ஸ் வந்து 2 டைப்பாக இருக்குது. ஒன்று ஃபால்ஸாக பாசிட்டிவாக காமிக்கிறது, இன்னொன்று ஃபால்ஸாக நெகட்டிவாக காமிக்கிறது. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபால்ஸ் நெகட்டிவ்னா என்னென்னு பார்க்கலாம். அதாவது ஃபால்ஸ் நெகட்டிவ்னா என்னென்னா, ஆக்சுவலாக நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பீங்க, ஆனால் அந்த கார்டில் பார்த்தா ஒரே ஒரு சிங்கிள் கோடு தான் காமிக்கும், 2 கோடு காமிக்காது. ஸோ நெகட்டிவ்னு காமிக்கும். ஸோ இது வந்து எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மெயின் ரீசன் வந்து டூ இயர்லி டெஸ்டிங். அதாவது உங்களோட பீரியட் மிஸ் ஆகும்ல, அந்த நான் சொன்ன மாதிரி 31லேருந்து 35 டேஸ் அந்த டைமில் இல்லாமல் ரொம்ப இயர்லியராகவே நீங்கள் உங்கள் யூரின் டெஸ்ட் பண்ணால் சம்டைம்ஸ் நெகட்டிவ்னு ரிசல்ட் காமிக்க சான்சஸ் இருக்குது. அதுக்கடுத்து நம்ம சொன்ன மாதிரி யூரின் வந்து ஏர்லி மார்னிங் சாம்பிள் பண்ணாமல் வேறு டைமில் கலெக்ட் பண்ணுறதோ, இல்லை யூரின் வந்து ரொம்ப அதிகப்படியாக நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் யூரின் டெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா யூரின் ரொம்ப டைல்யூட் ஆயிரும். அந்த டைல்யூட் ஆகிறப்ப அதில் இருக்கக்கூடிய அந்த ஹெச்சிஜி ஹார்மோன் கான்சன்ட்ரேஷனும் ரொம்ப கம்மியாயிரும். அப்போ வந்து உங்களுக்கு தப்பாக நெகட்டிவ் அப்படின்னு காமிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதை தவிர்த்து அந்த நீங்கள் அந்த கார்டு வாங்குறப்ப அதோட பேக்கேஜில் வந்து எக்ஸ்பைரி டேட் இதெல்லாமே செக் பண்ணணும். ஏன்னா எக்ஸ்பைரி ஆன ஏதாவது கார்டு, அந்த மாதிரி கார்டில் வந்து குவாலிட்டி சரியில்லைனா கூட நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலுமே அது நெகட்டிவ்னு காமிக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது.